வணக்கம். சினிமுக் சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன படத்தோட ரிவ்யூனா சூப்பர் டீலக்ஸ் படத்தோட ரிவ்யூ. சூப்பர் டீலக்ஸ் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லரில் ஒன்றுமே புரியல. அந்த ட்ரெய்லர் புரியாத ட்ரெய்லர் வச்சுக்கிட்டு 3 மணி நேரம் படங்கிறத முன்னறிவிப்பு வச்சுக்கிட்டு ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு பயமுத்துற ஒரு விஷயத்தையும் வச்சுக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் இருந்து படத்துக்கு இவ்வளோ திருச்சி மாதிரி ஒரு சிட்டியில் எல்லா தேட்டரும் ரிலீஸ் ஆகி எல்லா தேட்டர்லையுமே வந்து கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் ஆகிற அளவுக்கு ஒரு ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் தியாகராஜன் குமாரராஜா அவரோட ரைட்டிங். ஆரண்ய காண்டம் படத்துக்கு அப்புறம் அந்த உள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, 2வது படம் இவ்வளோ வருஷம் கழிச்சு எடுக்கிற அப்படிங்கிற அந்த 2வது படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கானா கண்டிப்பாக பூர்த்தி பண்ணியிருக்கு. என்ன படத்தோட கதை கரு அப்படிங்கிறத விட என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது அந்த படத்தோட முக்கியமான விஷயம். என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தா, இது தப்பு இது தவறுன்னு சொல்லி சமுதாயம் ஒரு சின்ன அவங்களே ஒரு நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடை உருவாக்கி அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளே தப்பாக வாழ்ந்துட்டு இருக்குங்கிறத எடுத்து உடைக்கிற படம் தான் இந்த படம். நாம் பிறந்துட்டோம், நமக்கான பிறப்பை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த ஒரு ஆந்தாலஜி மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் கலந்து சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த படத்தோட கதைக்காரு. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் தான். ஃபஸ்ட்டு நலன் குமாரசாமி, நீலன், மிஸ்கின், தியாகராஜன் குமாரராஜா இவங்க 4 பேரோட ரைட்டிங் தெளிவாக நமக்கு அந்த பாசிட்டிவ் நமக்கு கொடுக்குது. படம் பூராவே வந்து அந்த ரைட்டிங்கில் தான் படமே உயிர்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்தோட பிஜிஎம் யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவோட பிஜிஎம்ஸு சாங்ஸையும் படத்தில் பல இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. என்னடி மீனாட்சிங்கிற பிஜிஎம் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்க இடமும் சரி, அப்புறம் படத்தில் சில டைலாக்ஸ்க்கெலாம் பிஜிஎம்மே டைலாக்ஸாக அமைஞ்சிருது. அவங்க சொல்ல வர விஷயத்தை பின்னாடி பேக்ரவுண்டில் ஓட விட்டுறாரு யுவன் சங்கர் ராஜா. அது படத்துக்கு உயிர்ப்பு. பல விஷயங்களில் பல இடத்துலையும் யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் பயங்கரமாக பேசுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா, அதாவது பிஎஸ் வினோத், நீரவ் சார் 2 பேரும் கேமராவில் மிகப்பெரிய பலவான்கள்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேரும் மிகப்பெரிய ஜாம்பவான். அவங்க 2 பேரும் ஒரு படத்தில் இணைஞ்சிருக்காங்கிறப்ப எப்படி கேமரா ஒர்க் இருக்குங்கிறது இந்த படத்தோட ரிசல்ட்டு. முக்கியமாக கலரிஸ்ட்டு படத்துக்கு எந்த டோன் எந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகுமோ அந்த இடத்துல பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு எப்போவும் சொல்ல வரைய இந்த கேஸ்டிங் இதில் ஆர்டர் பரான்னு சொல்லணும். ஏன்னா இத்தனை பேர் நடிச்சிருக்காங்க, இத்தனை பேரோட தனிப்பட்ட கதைகள் இருக்குங்கிறப்ப நம்ம ஆர்டர் பரான்னு சொல்லணும். அப்படின்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த சின்ன பசங்க எபிசோட். அந்த 4 பேர் இருப்பாங்க, 4 பசங்க எபிசோடு. கண்டிப்பாக நலன் குமாரசாமி தான் அந்த எபிசோடு எழுதியிருப்பார் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப ஃபன் அப்படி அவங்களோட எபிசோடு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகத் பாசில். ஏன் விஜய் சேதுபதிக்கு முன்னாடி பகத் பாசில் அப்படின்னா விஜய் சேதுபதிங்கிற அந்த சில்பா கேரக்டரோட நம்ம சில்பா கேரக்டராக பார்க்காம விஜய் சேதுபதி நிறைய தூரம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் பகத் பாசில்ங்கிறது முகிலாக தான் பார்க்குறோம். அந்த கேரக்டர் முகில் எப்படியோ இயல்பாக ஒரு எப்படி சொல்கிறது 3ஆம் நபர், நமக்கு அந்நியப்பட்ட நபராக இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச பாக்கியப்பட்ட நபராக இருக்கார். அதுக்கப்புறம் வேம்புவா நடிச்சிருக்க சமந்தா, அவங்களுக்கு கேரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், கண்டிப்பாக தாராளமாக சொல்லலாம். உண்மையான பக்காவாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட ஜஸ்வந்த் சின்ன பையன். டைலாக் டெலிவரி அவன் பையன் லிப்ஸிங் இந்த வயசில் கொடுக்குற டைலாக் டெலிவரிலாம் பக்கா நம்ம அப்படியே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கான்னு வச்சிங்களேன். இப்படி படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாமே சிறப்பாக நடிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு பெஸ்ட்டு இருக்கும்ல. அப்படி பார்த்தீங்கன்னா சமந்தாக்கும் பகத் பாசிலுக்கும் இந்த லிஃப்ட் சீனில் ஒரு கரண்ட் கட் ஆகிட்டு கரண்ட் வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் ரொம்ப அப்ளாஸ் சொல்கிற மாதிரி சீனு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதிக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் அவர் இந்த ஒரு சில விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் அதை விஜய் சேதுபதி பர்ஃபார்ம் பண்ணுறது போலீஸ் ஸ்டேஷனில் அது நல்லாயிருக்கும். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறோம், அதனால் எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, எல்லாம் தெளிவாக சொல்கிறது சூப்பர், ஒவ்வொரு சீன் பர்ஃபெக்ட்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா செகண்ட் ஹாஃப் எங்களுக்கு சில சீன்ஸ் புரியலன்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்து மிர்லாரினி சீன்ஸ் வந்து இந்த ஏலியன் எபிசோடுன்னு சொல்லி சில சீன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் இன்னொரு 2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனியாக அந்த படத்தை ஒரு 3 வாரம் கழிச்சு சீன் பை சீனாக சொல்லி தான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்பாயிலர்ஸோடு சொன்னால் தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் படம் சொல்கிற அளவுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வர லொக்கேஷன்ஸ், படம் ஃபுல்லாகவே லொக்கேஷன் வச்சிங்களேன். ஒவ்வொரு கேரக்டரும் 4 தனித்தனி கேரக்டர். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த வீடு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக ப்ளூ பெயிண்ட், அந்த ஒரு சேட்டு வீடு மாதிரியே இருக்காது, காயிலங்களில் குப்பை பொறுக்கிற வீடு மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு வீடுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் லொக்கேஷன்ஸ். இது எதுக்கு எப்படி சொல்லுவோம், ரொம்ப பிரில்லியண்ட்டாக எடுக்கிறோன்னு சொல்லி எடுத்துருக்காங்களா இல்லை என்ன காரணங்கிறது இந்த வாட்டி பார்த்தா தான் புரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா நெகட்டிவ்னு சொல்லாமல் இது வந்து புரியலன்னு சொல்லிட்டு போயிடலாம், ஒத்துக்கிட்டு போயிடலாம் பெஸ்ட்டாக. அடுத்து படத்தை செகண்ட் ஹாஃப் லெங்க்த்துனாலும் இந்த பக்ஸ் வர எபிசோடு, அதாவது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணல வர பக்ஸ் எபிசோடு வந்து எப்போவுமே கொஞ்சம் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் எரிச்சல் உண்டு பண்ணுது. முக்கியமாக ஒரு சிரிப்பு, சரௌண்டிங்கில் யுவன் சங்கர் ராஜா குவாலிட்டியான ஆடியோ கொடுத்துருக்காரு, ப்ளஸ் சவுண்ட் இன்ஜினியரும் பக்காவாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் சிரிப்பாக எரிச்சல் உண்டு பண்ணுற மாதிரி சிரிப்பு. அதுக்கு அவரோட சீன்ஸ் கொஞ்சம் லெங்க்தாக தான் போது வர ரெண்டு சீன்ஸ் அவர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப லெங்க்தாக போகிற சீன்ஸ் தான், அதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். இது படத்துடைய நெகட்டிவ். படத்துக்கு ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நாங்கள் தெளிவாக இன்னொரு தடவை பார்த்தான்னு சொல்லணும். அதனால் ரேட்டிங் இப்போதைக்கு 4 கொடுத்துக்கிறோன்னு வச்சிங்களேன். இந்த படத்தை பார்க்கலாமா நம்ம நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து
எப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற படம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையாலுமே சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் படம் ரசித்து பார்க்கலாம். அப்படி செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சு பார்க்கணும், ரெகுலராக படம் பார்க்குறவங்களுக்கு பார்க்கணும். ரெண்டாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நம்ம பாஷையில் சொல்லணும்னா வந்து அதிமேதாவிகள்னு சொல்லிக்கிற நம்மளால் ஃபஸ்ட்டு 10 படம் புரியும். அதுக்கப்புறம் ரெகுலர் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் வந்து புரியறதுக்கு கஷ்டப்படலாம், 2 தடவை 3 தடவை பார்க்குற மாதிரி இருக்கும். இது எங்களோட ரிவ்யூ. நீங்கள் போய் படத்தை பாருங்கள். எங்கள் ரிவ்யூ உங்கள் ரிவ்யூ உங்கள் கருத்து ஒன்றா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சந்தோஷப்பட்டுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலோட வீடியோ கிடச்சிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணி வச்சிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் விமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.